மத்தேயு 11:28 சொல்கிறது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்புக்குரிய மக்களே, வாழ்க்கையிலே பெரும் சுமைகளோடும் வேதனைகளோடும் கண்ணீரோடும் வாழ்க்கையிலே பலதரமான வாழ்க்கை பிரச்சனைகளோடும் நாம் இந்த தியான இல்லத்திலே வந்திருக்கலாம். இந்த இரவு வேளையில், இந்த இரவு, இந்த கண் விழிப்பு, இந்த ஆராதனையில் ஆண்டவருடைய நிறைவான அமைதியை, சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தர இருக்கிறார். எனவே ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம், கரங்களை நெஞ்சோடு சேர்த்துக் கொள்வோம். ஆண்டவரே, நான் பலவிதமான சுமைகளோடு வந்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளில் என்னுடைய சுமைகளை மாற்றுவாரும், என்னுடைய கண்ணீரை துடைக்கவாரும், கலங்கி போயிருக்கிற என்னுடைய வாழ்வை, துன்பத்தை மாற்றுவாரும் என்று கைகளை நெஞ்சோடு சேர்த்து கண்களை மூடிக்கொண்டு இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இருகரம் விரித்தவரா, இதயத்தை திறந்தவரா, இருகரம் விரித்தவரா, இதயத்தை திறந்தவரா, இறைவன் இருக்கின்றார், இனியும் தாமதமே, இறைவன் இருக்கின்றார், இனியும் தாமதமே. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார், இளைப்பாற்றி கொடுக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார், இளைப்பாற்றி கொடுக்கின்றார். அப்படியே கண்களை மூடியவாறு ரெண்டு கரங்களை நெஞ்சோடு சேர்த்துக் கொள்வோம். எல்லாரும் கரங்களை நெஞ்சோடு சேர்த்து, ஆண்டவரே, இந்த நாளிலே நான் பலவிதமான துயரோடு வந்திருக்கிறேன். ஆண்டவரே, பலவிதமான நோய்களோடு வந்திருக்கிறேன். ஆண்டவரே, வாழ்க்கையிலே பலவிதமான அடிமை விலங்குகளோடு வந்திருக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாளிலே நான் வந்ததை போல செல்லாமல் ஆண்டவரே ஒரு விடுதலின் அனுபவத்தை நான் பெற்று செல்ல வேண்டும். இந்த நாளிலே உம்முடைய இரக்கத்தை நான் பெற வேண்டும். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22 வசனம் சொல்கிறது, ஆண்டவரது பேரென்போ ஒரு நாள் முடிவராது, அவருடைய இரக்கம் ஒருபோதும் தீர்ந்து போகாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய இரக்கம் அது புதிதாயிருக்கும் என்று அந்த புதிய இரக்கத்தை, அந்த புதிய அன்பை சொந்தமாக்க கரங்களை நெஞ்சோடு சேர்த்து கொண்டு, ஆண்டவரே, நான் துயரோடு இருக்கிற என்னுடைய வாழ்வின் துயரை துடைக்க மாறும். ஆண்டவரே, நோயோடு இருக்கிற என்னுடைய வாழ்வினுடைய நோயை குணப்படுத்த மாறும். ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம். அல்லரும் துயரினில் ஆறுதலா, நோயினில் மருத்துவரா, துயரினில் ஆறுதலா, நோயினில் மருத்துவராய், நோயினில் மருத்துவரா, அடிமையில் விடுதலையா, அடிமையில் விடுதலையா, ஆண்டவர் இருக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள்,
சேர்ந்து பாடுவோம். சுமை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை. Thank you Jesus. Love you Jesus. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, Thank you Jesus. சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடி இரு கரங்களையும் விரித்து பிடிப்போமா எல்லாரும். அன்புக்குரிய மக்களை, இந்த ஆண்டவருடைய இரக்கம் இது இந்த இடத்துல, இந்த தியான இல்லத்திலே நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் அது ஆண்டவருடைய மகா பெரிய இரக்கம். அன்புக்குரிய மக்களே, ஆண்டவர் இந்த உலகத்திலே மீண்டும் என்னையும் உங்களையும் இந்த உலகத்திலே வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அது ஆண்டவருடைய மகா பெரிய இரக்கம். மீண்டும் இந்த ஒரு இரவு ஜெபத்திலே ஆண்டவர் என்னை அழைத்து வந்திருக்கிறார் என்றால் ஆண்டவருக்கு என்னை குறித்து பல திட்டங்கள் உண்டு. இந்த உலக வாழ்க்கையிலே நான் நிலை வாழ்வை நோக்கிய பாதையிலே நான் வாழ வேண்டும், நிலை வாழ்வை நோக்கிய ஓட்டத்திலே நான் ஓட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனவே கண்களை மூடி ஒரு நிமிஷம் கரங்களை தலைக்கு மேலே உயர்த்தி கொண்டு, ஆண்டவரே இந்த நேரத்தில் நம்மை ஸ்துதிக்கிறேன். ஆண்டவரே இந்த நேரத்தில் என்னை முழுமையாக உம்மிடம் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர், எங்களுடைய உடல், உள்ளம், ஆத்மா, சரீரம் எங்களை முழுவதுமாக உம்மிடம் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அன்புக்குரிய மக்களை, இந்த இரவு ஜெபத்திலே ஏதோ ஒரு மன்றாட்டோடு விண்ணப்பத்தோடு நாம் வந்திருப்போம். அதை இந்த நேரத்தில் ஆண்டவரிடம் நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய இரக்கத்துக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய இரக்கத்தை எங்கள் மீது ஊற்றும், வந்திருக்கிற ஒவ்வொரு மீதும் உம்முடைய இரக்கத்தை பொழியும் ஆண்டவரே என்று துதிப்போமா. தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே ஒரு நம்மளை துதிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே உம்முடைய இரக்கத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் பொழிவதற்காக நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே வேதனைகளோடு வந்திருவர்களுக்கு, நோயோடு வந்திருவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. வாழ்க்கை சுமைகளோடு வந்திருப்பவர்களுக்கு நிம்மதியை கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்வோமா, ஹல்லேலூயா. சத்தம் உயர்த்தி ஹல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க முகத்தை பார்த்து சந்தோஷமா ஒரு சமாதானத்தை கொடுப்போம். முகத்துல ஒரு புன்னகையோட, முகத்துல நல்ல மகிழ்ச்சியோட சொல்லுங்க ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாம் கரங்களை தூக்கி சத்தமா சொல்வோம் ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, மீண்டும் ஒரு இரவு ஜெபத்திலே ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அன்புக்குரிய மக்களை, இந்த உலகத்திலே நான் பெரிய ஒரு ஆசீர்வாதம் எது என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? இந்த உலகத்திலே கடவுள் எனக்கு செய்த பெரிய ஒரு ஆசீர்வாதம், பெரிய ஒரு அற்புதம் என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள்? என்ன சொல்வீங்க?
நம்ம பலவற்றை சொல்லுவோம். நான் சொல்வேன், இந்த நிமிடம் இந்த உலகத்திலே நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் இதைவிட பெரிய இரக்கம் ஆண்டவருடைய இரக்கம் இல்லை. ஹல்லேலூயா. திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறார், ஒரு மனிதனின் ஆயுள் நாட்கள் 70 ஆண்டுகள், கூடி போனா 80 ஆண்டுகள். சீராக்கில் சொல்கிறது, ஒரு மனிதனுடைய ஆயுள் நாட்கள் மேக்சிமம் நாட்கள் 100 ஆண்டுகள். இங்கே இருக்கிற நிறைய பேர், நான் போன வாரத்தில் என்னுடைய வயசை போட்டு நான் கால்குலேட் பண்ணேன். நான் எத்தனை வருடம் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்திருக்கிறேன் என்று நான் கால்குலேட் பண்ணேன். இயேசுவுக்கே புகழ். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு தருகிற அந்த நாட்கள் என்பது அது பெரிய இரக்கத்தின் நாட்கள். இந்த உலகத்திலே நாம் நிலை வாழ்வை நோக்கிய பாதையிலே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இயேசுவுக்கே புகழ். எனவே இந்த நேரத்தில் நாம் கொஞ்ச நேரம் நம் ஆண்டவரை நாம் துதிக்க போகிறோம். அப்படி எல்லோரும் எழுந்து நிற்போமா? இந்த இரவு ஜெபத்துக்காக பல இடங்களில் பல ஊர்களில் இருந்து ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களுக்கு ஏதோ ஒரு தேவையோடு, ஏதோ ஒரு மனதில் விருப்பத்தோடு இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்களை அழைத்த தெய்வம் உண்மையுள்ள தெய்வம், வாக்குறுதி மாறாத தெய்வம். அந்த தெய்வத்தின் பிள்ளைகளாக கொஞ்ச நேரம் நாம் அவரை துதிக்க போகிறோம். ஒரு முறை கூட கண்களை மூடுவோமா? கரங்களை தலைக்கு மேலே உயர்த்தி பிடிப்போம். எல்லோரும் நல்ல தலைக்கு மேலே உயர்த்தி பிடிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, ஆண்டவரது வல்லமைமிக்க கரங்களின் கீழ் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்கள். ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால் ஆண்டவர் உங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறார் என்று. அன்புக்குரிய மக்களே, நம்மை குறித்து கவலை கொள்கிற ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார். அன்று லாசர் இறந்த போது கண்ணீர் விட்டு அழுத தெய்வம் நமக்கு இருக்கிறார். நம்முடைய வேதனைகளை குறித்து, நம்முடைய கவலைகளை குறித்து அவர் வேதனை கொள்கிறார். அப்படியே ஒரு நம்முடைய கைகளை உயர்த்தி பிடிப்போம். இந்த நாளிலே ஆண்டவரை நம்ம கூப்பிட போகிறோம். இயேசுவேன்னு நம்ம அறிக்கை செய்ய போகிறோம். பைபிள் சொல்கிறது, வானத்துக்கு கீழ் பூமிக்கு மேல் நம்முடைய மீட்புக்காக கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமம். உன்னுடைய மீட்புக்காக, உன்னுடைய பிள்ளைகளுடைய மீட்புக்காக, உன்னுடைய குடும்பத்தினுடைய மீட்புக்காக கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமம். அந்த இயேசுவினுடைய நாமத்தை நாம் அறிக்கை செய்வோமா? கரங்களை உயர்த்தி கொண்டு உங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு 100 பேர் கேட்கிற சத்தத்துல ஸ்துதிங்க மக்களை. இயேசுவே 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 உம்மை ஸ்துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் நம்முடைய வல்லமை எங்கள் மீது ஊற்றும் ஆண்டவரே. தாகத்தோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே 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 வல்லமையை ஊற்றும் ஆண்டவரே. ஆவியின் அபிஷேகத்தால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. இயேசுவே 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 இயேசுவே. இந்த நேரத்தில் இந்த தூய ஆவியானுடைய இந்த பாடலை எல்லோரும் இணைந்து நாம் பாடப் போகிறோம். பைபிள் சொல்கிறது, நிறைவானவர் வரும்போது குறைகள் எல்லாம் நீங்கி போகும் என்று. அந்த நிறைவான ஆவியானவர் இந்த நேரத்தில் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும் என்று கைகள் எல்லாம் உயர்த்தி கொண்டு இந்த பாடலை பாடி, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவே நன்றி, வறண்ட நீளத்தில் ஆறுகளை ஊற்றுவே நன்றி. சொல்லுங்க எல்லோரும், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவே நன்றி, வறண்ட நீளத்தில் ஆறுகளை ஊற்றுவே நன்றி. கரங்களை உயர்த்தி, ஊற்றுமையா உங்க வல்லமையே, தாகத்தோடு எல்லா மக்களும் தாகத்தோடு ஊற்றுமையா வல்லமையே, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, எசேக்கியேல் வழியாக ஆண்டவர் சொல்கிறார், தாகமுள்ள நிலத்திலே தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட தரையிலே நீரோடைகளை ஓட செய்வேன் என்று சொல்கிறார். இந்த நாளிலே நாம் தாகத்தோடு வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய ஆற்றலை பெறுவேன் என்று யாக்கோபு ஜெபித்தார். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்காமல் உம்மை நான் போக விட மாட்டேன் என்று யாக்கோபு நம்பிக்கையோடு ஜெபித்தார். அதே நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் கண்களை மூடிக்கொண்டு, எல்லோரும் கண்களை மூடிக்கொண்டு கரங்களை தட்டி இந்த நேரத்தில் நாம் துதிக்க போகிறோம். எல்லோரும் கைகளை தட்டி
நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே, தாகமுள்ளவர்கள் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன். கரங்களை உயர்த்தி தட்டி ஊற்றுமையா உம் வல்லமையே, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையே, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. அப்படியே கரங்களை உயர்த்தி பிடிப்போமா? ரெண்டு கரங்களும் தலைக்கு மேல உயர்த்தி பிடிச்சுக்கணும் எல்லாரும். ஆண்டவரே, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை பொழிவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் பாபத்தோடும் பலவிதமான குறைகளோடும் பலவிதமான பலவீனத்தோடும் நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவர் எங்கள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றும் ஆண்டவரே என்று சொல்லி இரு கரங்களை உயர்த்தி இயேசுவேன்னு கூப்பிடுங்க மக்கள். இயேசுவே, நீர் வாக்களித்த வல்லமை தாரு ஆண்டவரே. நாங்கள் பாவத்தோடு நிற்கிறோம், குறைகளோடு நிற்கிறோம் ஆண்டவரே. நிறைவானவருடைய வல்லமை எங்கள் மீது ஊற்றும் ஆண்டவரே என்று இரு கரங்களை உயர்த்தி இயேசுவேன்னு கூப்பிடுங்க எல்லாரும். இயேசுவே, 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 இயேசுவே. அப்பா, உம்முடைய வல்லமையை ஊற்றும் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உம்முடைய ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. கரங்களை தட்டி மாம்சமான யாவர் மேல் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி தட்டி ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. இளைஞர்கள் மேலும் முதியவர்கள் மேலும் என் ஆவியை பொழிவேன் என்று சொன்னவரே, இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உடைய ஆவியை பொழியும் ஆண்டவரே என்று ஒருவர் கூட கரங்கள் எல்லாம் உயர்த்தி இரண்டு கரங்களை உயர்த்தி துதிப்போமா? ஆவியிலும் உண்மையிலும் ஆண்டவரை துதிப்போமா? இயேசுவே அழைப்போம். இயேசுவே, உம்முடைய ஆவியை எங்கள் மீது ஊற்றும் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உம்முடைய ஆவியை ஊற்றும் ஆண்டவரே என்று கரங்களை உயர்த்தி வாயை திறந்து எல்லாரும் துதிப்போமா? இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. கரங்களை தட்டி இளைஞர் மேலும் முதியோர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. இளைஞர் மேலும் இளையோர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். கரங்களை உயர்த்தி தட்டி ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உங்க வல்லமையே, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உங்க வல்லமையே, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நம்பிக்கையோட ஊற்றுமையா உங்க வல்லமையே, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா
துதிப்போமா, கரங்களை உயர்த்தி துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் இந்த நேரத்திலே ஒவ்வொரு மீதும்படி ஆவியை ஊற்றும். இந்த நேரத்திலே தாகத்தோடு துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும்படி ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. துதிப்போம், வாயை திறந்து துதிப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். வல்லமையானவரே, இரக்கம் நிறைந்தவரே மை துதிக்கிறோம். தூய ஆவியானவரே மை துதிக்கிறோம். மூவரு தெய்வமே மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கரைகள் எல்லாம் உயர்த்தி தலைக்கு மேல உயர்த்தி சொல்லுங்க. ஊற்றுமையா உங்க வல்லமையே, தாகத்தோடு நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒருவர் கூட எல்லோரும் ஊற்றுமையா உங்க வல்லமையே, தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை திடப்படுத்துகிறார். அப்படியே கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்துவோமா. எல்லோரும் கரங்களை தட்டி நன்றி. ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோமா. ஹல்லேலூயா. அபிஷேகத்தோட ஹல்லேலூயா, வல்லமையோடு ஹல்லேலூயா. ஒரு முறை கூட பக்கத்தில் இருக்கிறவங்க முகத்தை பார்த்து சந்தோஷமா மகிழ்ச்சியோடு ஒரு சமாதானத்தை கொடுப்போம். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, திருப்பாடல் 34:5 சொல்கிறது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் மகிழ்ச்சியால் மெளிர்ந்தனர். ஆண்டவரை பார்க்க வந்தவருடைய முகம் எப்படியாக இருக்க வேண்டும்? இந்த இரவு முழுவதும் நாம் இருக்க போகிறோம் இல்லையா? அப்போ இப்போ கொஞ்ச நேரம் மகிழ்ச்சியாக இருக்கும், போக போக என்ன ஆகும்? தூக்கம் வரும் இல்லையா? அப்போ நம்ம தூங்க வைக்கிறது யாரு? சாத்தான். இப்போ இந்த இரவு முழுவதும் சாத்தான் நம்மை தூங்க விடக்கூடாது இல்லையா? விழித்திருந்து ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ எப்போதும் நம்ம ஆண்டவர் முகத்தை பார்த்துட்டு இருந்தால் போதும். அப்போ நமக்கு முகம் எப்படி இருக்கும்? பிரகாசமாக இருக்கும். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, சயின்ஸ் சொல்லுது, ஒரு குழந்தை, ஒரு சின்ன குழந்தை ஒரு நாளைக்கு 400 - 500 வாட்டி சிரிக்குதான். எத்தனை வாட்டி? ஒரு குழந்தை, சின்ன கை குழந்தை 400 - 500 வாட்டி சிரிக்குதான் ஒரு நாளைக்கு. அந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க காரணம், அந்த குழந்தை எந்த டென்ஷனும் இல்லாமல், எந்த மன அழுத்தம் இல்லாமல் அது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால தான் அது உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க காரணம். இன்றைக்கு ஒரு 40 வயது தாண்டின எல்லாருக்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க? எனக்கு ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது, அல்சர் இருக்குது, அந்தந்த நோய்கள், பல நோய்கள் வந்துட்டு இருக்கு. காரணம் என்ன? இன்றைக்கி நமக்கு சிரிப்பதற்கு நேரம் இல்லை. நிறைய பேர் ரீல்ஸ் பார்த்து சிரிப்போம். ஆனால் அந்த மகிழ்ச்சி உண்மையான மகிழ்ச்சி அல்ல. இந்த உலகத்திலே நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய திருவுள்ளம். 1 தெசலோனிக்கர் 5:16 சொல்கிறார், நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக. இங்கே வந்திருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு மகிழ்ச்சியை தேடி என்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அந்த ஒரு எண்ணத்தோடு தான் நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இந்த நேரத்தில் இந்த இறை புகழ்ச்சி வேளையில் நம்ம ஆண்டவரை நாம் துதிக்க போகிறோம். நமக்கு தெரியும், அந்த ஜெயிலில், சிறைசாலையில் இருந்து கொண்டு 2 நபர்கள் ஜபித்தார்கள். யாரெல்லாம்? பவுலும் சீலாவும். அந்த சிறைசாலையில் இருந்த ஆண்டவரை துதிக்கும் போது அவர்கள் இருந்த கட்டுக்கள் அவிழ்ந்தது, சங்கிலிகள் உடைக்கப்பட்டது. அன்புக்குரியவர்களே, இந்த பரிசுத்தமான இந்த தியான இல்லத்தில் நின்று கொண்டு நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் போது, ஆண்டவரை துதிக்கும் போது, ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு விடுதலை தருவார். நம்முடைய வாழ்வில் இருக்கிற கட்டுக்களை முறியடிப்பார். நம்முடைய வாழ்வில் இருக்கிற எல்லா விதமான அடிமை விலங்குகள் இருந்தும், பாப சங்கிலிகள் இருந்தும் நமக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா. இரக்கமுள்ள தெய்வம், அவர் இரக்கமுள்ளவர். நீ எவ்வளவு பெரிய பாபியாக இருந்தாலும், எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரை விட்டு தூர சென்ற ஊதாரி மகனை போல இருந்தாலும் ஆண்டவர் உனக்காக காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி கொண்டு இந்த பாடலுடைய இரடைகளை பாடி நாம் துதிப்போமா. இரக்கமுள்ளவரே,
மனதுருக்கமுடையவரே என்று சொல்லி நாம் பாடி ஸ்துதிப்போமா? இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. சேர்ந்து பாடுவோமா? இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. வல்லமையோடு நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் பாடுவோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. வல்லமையோடு ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. அல்லேலூயா. இந்த நேரத்தில் நாம் உற்சாகத்தோடு ஆனந்தத்தோடு நாம் பாடி ஆண்டவரை நாம் துதிக்க போகிறோம். பைபிள் சொல்கிறது, திருப்பாடல் 34:1 சொல்கிறது, ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றி புகழ்வேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் உரைக்கும். அல்லேலூயா. சீராக்கு 51:22 சொல்லுது, ஆண்டவர் எனக்கு நாவை பரிசாக கொடுத்தார், அதை கொண்டு நான் அவரை புகழ்வேன். இந்த நாவை ஆண்டவர் நமக்கு பரிசாக தந்திருக்கிறார், அவரை புகழ்வதற்காக. சீராக்கு 17:28 சொல்கிறது, இறந்து போனவர்களால் ஆண்டவரை போற்ற முடியாது, உடல்நலத்தோடு உயிர் வாழ்பவரே ஆண்டவரை போற்றுவார். அல்லேலூயா. எபேசியர் 5:19 சொல்லுது, எபேசியர் 5:19 சொல்லுது, உளமாற இசைப்பாடி முழு இதயத்தோடு ஆண்டவரை துதியுங்கள் என்று. நம்முடைய இதயத்தில் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவரை துதிப்போமா? ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. இணை சட்டம் 4:7 சொல்கிறது, நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம், நாம் குரல் எழுப்பி ஆண்டவரை துதிக்கும் போதெல்லாம் நம் ஆண்டவராகிய கடவுள் நம்மோடு உள்ளார் என்று, நம்ம பக்கத்தில் வருவார். எத்தனை பேருக்கிட்ட ஆண்டவர் வர வேணும்? கையை உயர்த்தி சொல்லுங்க. அப்போ நம்ம எப்படி துதிக்கணும்? சத்தமா குரல் எழுப்பி இடி முழக்கத்தோட ஆண்டவரை துதிக்கணும். அல்லேலூயா. நம்ம திருவழிபாட்டு 19 என்ன பார்க்கிறோம்? விண்ணகத்திலே ஒரு பேரொலி கேட்டது. அது எப்படி ஒலித்தது? பெருந்திரளான மக்கள் கூச்சல் போலும் பேரிடி முழக்கத்தை போலும். அந்த இடி முழக்கத்தை போல இருக்கிற எல்லாரும் ஆண்டவரை நாம் துதிக்க போகிறோம். கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு அக்களிப்போட அவரை நாம் துதிக்க போகிறோம். கைகளை தட்டுவோம். எல்லோரும் கைகள் தட்டி இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. பாடுவோம். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. கரங்களை உயர்த்தி தட்டி, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. ஸ்துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் என்று ஒருமுறை கூட கரங்களை உயர்த்தி துதிப்போமா? ஆவியிலும் உண்மையிலும் ஆண்டவரை துதிப்போமா? ஆண்டவரை துதிக்கும் போது விண்ணகம் மண்ணகத்தை நோக்கி இறங்குகிற நேரம்,
കൈകളെല്ലാം ഉയർത്തി ഇരു കരങ്ങളെ ഉയർത്തി ഒറ്റവിളി യേശുവേന്ന് കൊടുക്കും. എല്ലാ മക്കളുമായി திறந்து இயேசுவே இயேசுவே மை துதிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். நீரே மகிமைக்குரியவர், நீரே மாட்சிமைக்குரியவர், நீரே போற்றுதலுக்குரியவர், நீரே ஆராதனைக்குரியவர் என்று உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கரங்களை தட்டி துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஆமென். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். கரங்களை உயர்த்தி தட்டி என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். எல்லாம் மறந்து கொண்டு என் இயேசு ராஜா இயேசுவே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே அப்ப ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. கூப்பிடுகிற யாவருக்கும் அருகில இருக்கிற தெய்வம், உண்மையாக கூப்பிடுகிற ஒவ்வொருடைய குரலையும் கேட்டு விடுதலை தருகிற தெய்வம் நம்முடைய மத்தியில இருக்கிறார். மலைகளை நோக்கி கண்களை உயர்த்தினேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் என்று ஒரு முறை கூட கரங்களை உயர்த்தி இயேசுவே கூப்பிடும். இயேசுவே இயேசுவே உம்மை நோக்கி வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கண் பாரும் ஆண்டவரே. இந்த நாளிலே உம்மை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கு விடுதலை கொடும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே. துதிப்போம் மக்களை, கைகளை உயர்த்தி துதிப்போம். உங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு 100 பேர் கேட்கிற சத்தத்துல இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே 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 இயேசுவே. கரங்களை தட்டி கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே. கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே. உண்மையை கூப்பிடும் குரல்களை கேட்டு விடுதலை தருபவரே. உம்மையை கூப்பிடும் குரல்களை கேட்டு விடுதலை தருபவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே. எல்லோரும் வாய் திறந்து இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே. நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து கரங்கள் எல்லாம் உயர்த்தி தட்டிக்கொண்டு என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. அப்பா ஸ்தோத்திரமே வல்லமையோடு ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜாதி செய்த
துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை துதிப்போம். எண்ணியே துதித்திடுவே. கரங்களை அசைத்து ஆராதனை உமக்கே இயேசுவே. ஆராதனை உமக்கே. வல்லமையானவரே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 உன் நாமம் வாழ்க. எளிமையான சேர்ந்து பாடுவோம். எங்களையும் சேர்ந்து பாடுவோம். என்னை நினைப்பவரே. எளிமையான எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் துணையமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா ஐயா வாழ்க. கரங்களை வீசி வாழ்க உன் நாமம் வாழ்க. ஐயா ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க கரங்களை தட்டி வாழ்க உன் நாமம் வாழ்க. இயேசுவின் நாமம் ஐயா வாழ்க வாழ்க. வாழ்க உன் நாமம் வாழ்க. உணர்ந்து பாடுவோம். ஐயா வாழ்க இயேசுவே வாழ்க இயேசுவே உன் நாமம் வாழ்க. இயேசுவே. ஐயா வாழ்க. கரங்களை தட்டு கரங்களை தட்டு கரங்களை தட்டு. வெட்கப்படாத வெட்கப்படாத வெட்கப்படாத. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் உன்னதத்தில் தேவனுக்கே தேவனுக்கே மகிமை மகிமை உண்டாகட்டும். இந்த புவி தனிலே இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே இந்த பூமியிலே சமாதானம் சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். கரங்களை வீசுவாமா. வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. எல்லோரும் ஐயா வாழ்க வெட்கப்படாம வாழ்க நன்றி ஆண்டவரே. நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா 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 இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி. இயேசுவே 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 துதி 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 துதி. கட்டுகள் அவிழ்ட்டும் இயேசுவின் நாமத்திலே கட்டுகள் அவிழ்ட்டும். இயேசுவின் நாமத்திலே கட்டுகள் அவிழ்ட்டும். இயேசுவின் இரத்தத்திலே கட்டுகள் அவிழ்ட்டும். இயேசுவின் இரத்தத்திலே கட்டுகள் அவிழ்ட்டும். இயேசுவின் நாமத்திலே கட்டுகள் அவிழ்ட்டும். இயேசுவின் இரத்தத்திலே கட்டுகள் அவிழ்ட்டும். இயேசுவின் நாமத்திலே கட்டுகள் அவிழ்ட்டும். திருச்சபையின் அதிகாரத்திலே குருத்துவத்தின் அதிகாரத்திலே கட்டுகள் அவிழட்டும். நோயின் கட்டுகள் அவிழட்டும். நோயின் கட்டுகள் அவிழட்டும். சாபத்தின் கட்டுகள் அவிழட்டும். விடுதலை நாளாக மாறட்டும். இயேசுவே 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 இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க. எல்லாம் இயேசுவுக்கே. உன் நாமம் வாழ்க. இயேசுவின் நாமம். ஐயா வாழ்க. நன்றியோடு பாடுங்க. வாழ்க
கரங்களை உயர்த்தி பாடுங்க. உன் நாமம் வாழ்க. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. சேர்ந்து பாடுவோமா? எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, என்னை காக்கும் தேவன் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே. தாளத்தோடு சேர்ந்து பாடுவோமா? வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, கரங்களை வீசி ஆராதனை உமக்கே. கை இருக்கிறவங்க எல்லாமே ஆராதனை உமக்கே, வெட்கப்படாம ஆராதனை உமக்கே. ஒரே ஆண்டவருக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலை, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சி, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சி, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு மகிமைக்கு பாத்திரரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகள் உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ என்றென்று மகிழ செய்தீர். தூயவரே, தூயவரே எம் துணையாளரே, துதிக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரரே. தூயவரே துணையாளரே, தூயவரே எம் துணையாளரே, துதிக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரரே. ஆராதனை, ஆராதனை உமக்கே, பாடுங்க பாடுங்க, ஆராதனை உமக்கே, சந்தோஷமா ஆராதனை உமக்கே, இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீர், கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரம் பலவித நேரங்களில் உந்தன் கிருபை தந்தீர். கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா, இயேசு ராஜா என் பலனாய், எதற்கும் பயமில்லை. எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா, இயேசு ராஜா என் பலனாய், எதற்கும் பயமில்லை. எதற்கும் பயமில்லையே. ஆராதனை, ஆராதனை உமக்கே, 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 சந்தோஷமா ஆராதனை உமக்கே, உற்சாகமா ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்த உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே
எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை கரங்களை தட்டி உமக்கே, பாடுவோமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை நன்றி உமக்கே, நன்றி 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 ஆராதனை உமக்கே, நன்றி 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 இயேசுவே. ஆராதனை உமக்கே, Thank you, Jesus. ஆராதனை உமக்கே, Thank you, Jesus. ஆராதனை உமக்கே, பாடு 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 பாடு. ஆராதனை வேடிக்கை பார்த்து உமக்கே, நிக்காத, வேடிக்கை பார்த்து நிக்காத. ஆராதனை பாடு பாடு துதி உமக்கே, ஆராதனை. ஆராதனை வாய் திறந்து உமக்கே, பாடு, வாய் திறந்து பாடு. ஆராதனை வாய் திறந்து உமக்கே, பாடு, வாய் திறந்து பாடு, வாய் திறந்து பாடு. ஆராதனை உமக்கே, வாய் திறந்து பாடு, வாய் திறந்து பாடு. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அபிஷேகம் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அபிஷேகம் இறங்கட்டும், ஒழுகட்டும். ஆராதனை இந்த இடம் உமக்கே, முழுவதும் இந்த இடம் முழுவதும் உங்களுடைய குடும்பத்தில் ஒழுகட்டும், ஒழுகட்டும். ஆராதனை உமக்கே, அபிஷேகம் ஒழுகட்டும். இந்த சாந்தி என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பியூஷ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். Thank you, Jesus. அனுஷா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ரஃபேல் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவே நன்றி, 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 இயேசுவே நன்றி. ஓசிடி ப்ராப்ளம் இருக்கிற ஒரு குழந்தைக்கு முற்றிலுமான விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அட்டம் பிடிக்கிற பிடிவாதம் கட்டாயப்படுத்துற ஒரு குழந்தைக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அடிக்கடி ஸ்டாமரிங், அடிக்கடி ஸ்டாமரிங் வர ஒருத்தருக்கு கண்டினியூஸா கிடையாது, திக்குவாய் எப்பாவது உங்களுக்கு வருது. விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நன்றி நன்றி நன்றி. அப்படியே அமைதியாக அமர்ந்து கண்களை மூடிய வண்ணம் இயேசுவினுடைய இரத்தம் அபிஷேகம் ஒழுக நம்ம போன மாதம் பாடிய அதே பாடல், ஆண்டவரே ஆராதனையின் ஆண்டவரே, கொஞ்சம் ஜெப விண்ணப்பத்தோட ஜெப எண்ணங்களோட பாடுவோம். கண்களை மூடுவோம் அமர்ந்தபடியே. கண்களை மூடுவோம். பக்கத்தில் எங்கேயும் பார்க்க வேண்டாம், யாரையும் பார்க்க வேண்டாம், வேடிக்கை பார்க்க வேண்டாம். கண்களை மூடுங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து, கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து, என் உள்ளம் தேடும் ஒரு அன்பு நீர் மட்டுமே, என் நினைவிலும் கனவிலுமாய் நிறைந்திடும் என் தெய்வமே, என்னை உன் சொந்தமாக்குமே, என்னை உன் பாடலாக்குமே என்று கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஆசைப்பட்டு கேளு. ஆண்டவரே என்னை உன்னை சொந்தமாக்குமே, என்னை உன் பாடலாக்குமே என்று கண்களை மூடி என்னுள்ளம் தேடுமோரோ அன்பு நீர் மட்டுமே, என் நினைவிலும் கனவிலுமாய் நிறைந்திடும் என் தெய்வமே, என்னை உன் சொந்தமாக்குமே, என்னை உன் பாடலாக்குமே, என்னை உன் சொந்தமாக்குமே, என்னை உன் பாடலாக்குமே. ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே, பரிசுத்தரே, உன்னதரே, உன்னதரே, தெய்வமே, தெய்வமே,
வருகின்றேன் நான் உன் சந்நிதி மார்போடு என்னை அணைப்பே. ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே பரிசுத்தரே உன்னதரே உன்னதரே தெய்வமே வருகின்றேன் நான் வருகின்றேன் உம் சந்நிதி உன் சந்நிதி மார்போடு என்னை மார்போடு என்னை அழைப்பீரே. இருள் மூடும் வழியில் உன் அன்பு துணையாக வருமே என் நிறைவா. என் கரம் தளரும் நேரத்தில் அணைக்கும் கரமாய் வருவீரோ. இருள் மூடும் வழியில் உன் அன்பு துணையாக வருமே துணையாக வருமே என் நிறைவா. என் கரம் தளரும் நேரத்தில் அணைக்கும் கரமாய் வருவீரோ. ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே பரிசுத்தரே உன்னதரே உன்னதரே தெய்வமே தெய்வமே வருகின்றேன் நான் வருகின்றேன் நான் உம் சந்நிதி உன் சந்நிதி மார்போடு என்னை மார்போடு என்னை அழைப்பீர். ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே உன்னதரே தெய்வமே வருகின்றேன் நான் உன் சந்நிதி மார்போடு மார்போடு என்னை அழைப்பீர். கல்வாரி குருதீன் உம் வழியில் என்றென்றும் உம்மை பின்தொடர்வேன். மறந்தும்மை விட்டு பிரிந்தாலும் நெருக்கமாய் என்னை அழைப்பீரோ. கல்வாரி குருதியில் உம் வழியில் என்றென்றும் உம்மை பின்தொடர்வேன். மறந்தும்மை விட்டு பிரிந்தாலும் நெருக்கமாய் என்னை அழைப்பீரோ. ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே பரிசுத்தரே உன்னதரே உன்னதரே தெய்வமே வருகின்றேன் நான் உம் சந்நிதி மார்போடு மார்போடு என்னை அழைப்பீர். ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே பரிசுத்தரே உன்னதரே உன்னதரே தெய்வமே தெய்வமே வருகின்றேன் வருகின்றேன் உம் சந்நிதி உன் சந்நிதி மார்போடு என்னை மார்போடு என்னை அழைப்பீர். ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே பரிசுத்தரே உன்னதரே உன்னதரே தெய்வமே வருகின்றேன் வருகின்றேன் உம் சந்நிதி உன் சந்நிதி மார்போடு என்னை மார்போடு என்னை அழைப்பீரே. என்னுள்ளம் தேடுமோரு அன்பு நீர் மட்டுமே. என் நினைவிலும் கனவிலுமா நிறைந்திடும் என் தெய்வமே. என்னையும் சொந்தமாக்குமே என்னையும் பாடலாக்குமே. என்னையும் சொந்தமாக்குமே என்னையும் பாடலாக்குமே. ஆராதனை பரிசுத்தரே பரிசுத்தரே உன்னதரே உன்னதரே தெய்வமே தெய்வமே வருகின்றேன் வருகின்றேன் உம் சந்நிதி உன் சந்நிதி
சந்நிதி மார்போடு என்னை மார்போடு என்னை அணைப்பீரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே பரிசுத்தரே உன்னதரே உன்னதரே தெய்வமே வருகின்றேன் வருகின்றேன் நான் உன் சந்நிதி மார்போடு என்னை அணைப்பீரே ஆராதனை பரிசுத்தரே உன்னதரே தெய்வமே வருகின்றேன் நான் உம் சந்நிதி மார்போடு என்னை அணைப்பே